கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பலனற்று இருக்கிறேனே, கர்த்தர் என்ன கொஞ்சம் பலப்படுத்தினா நல்லா இருக்குமே என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆங்கிலத்துல இப்படி இருக்கு, He gives power to the weak and strength to the powerless. சத்துரு நம்மள வீழ்த்த பல பிளான் வச்சிருப்பாங்க. நம்ம கர்த்தருக்குள்ள என்னதான் உற்சாகமா இருந்தாலும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணாலும் ஒரு நொடியில நம்மள அடிச்சிடுவோம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள பலவீனப்படுத்துறது. நம்மள பலவீனப்படுத்தும் போது, வீக்கா இருக்கிற நேரத்துல சத்துரு ரொம்ப ஈஸியா நம்மள அடிச்சிருவாங்க. இந்த பலவீனத்தை எப்படி மேற்கொள்ளுது, அடிக்கடி நமக்கு வரும் சோர்வை எப்படி மேற்கொள்வதுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். சிம்சோன் ரொம்ப பலசாலி. உலக தோற்றத்துல இருந்து இதுவரைக்கும் சிம்சோனை போல பலமா யாராவது இருந்தாங்களா தெரியாது. பெரிய இரும்பு கேட்ட அசால்ட்டா தூக்குவாரு. ஒரு கழுத தாடையை கொண்டு சத்துருக்களை அடிச்சு வீழ்த்துவாரு. சத்துருக்கள் அவரை பார்த்து பயந்து நடுங்கினாங்க. அவரை எப்படி வீழ்த்தலான்னு சொல்லி தொடர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பிளானும் ஃபெயிலியரா தான் இருந்துச்சு. அப்படின்னா அவனோட பலவீனம் என்ன என்று சொல்லி சத்துருக்கள் தேடினாங்க. பெண்களிடத்துல அவரு பலவீனப்பட்டிருந்தார். அதை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பெண்ணை கொண்டு அவர் பலன் எங்க இருக்குதுன்ற ரகசியத்தை கண்டு கொள்ள விரும்பினாங்க. அது அவர் முடியில் இருக்குதுன்றத அவர்கள் கண்டு கொண்டார்கள். எனவே அவர்களை மொட்டை அடித்தார்கள். அவன் மொட்டை அடிச்சு சிறுமப்படுத்தப்பட்ட போது அவனுடைய மொத்த பலனையும் அவர் இழந்துட்டாருங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சத்ரு அறியாத ஒரு விஷயம், அந்த விழுந்த முடி திரும்பவுமா முளைக்கும்ன்றத அவங்க நினைக்கல. சின்ன அசட்டை அவங்க பிளான் ஃபுல்லா ஃபிளாப் ஆயிடுச்சு. சிம்சோனுடைய முடி திரும்பவுமா வளர்ந்தது. அவனுடைய பலன் பெருகிறத அவரும் ஃபீல் பண்ணாரு. ஆனாலும் அவர் மனதளவுல விழுந்தத கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டாரு. ஆமாண்டவரே, நீரை நான் அனுப்பின திட்டம் ஒண்ணு, ஆனா என் இச்சையினால அந்த திட்டத்தை நான் இழந்துட்டேன். இந்த சத்துருக்கள் எல்லாரையும் பெலிஸ்தரை அழிக்க வேண்டியதுதான் உடைய திட்டம். இப்ப எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, ஒரே ஒரு தடவை என்ன நினைச்சுக்கோங்க, என்ன பலப்படுத்துங்க, நான் இழந்த பலனை திரும்பவுமா எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சினார். இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாகிய நம் தேவன் அவருக்கு இறங்கி ஒரு பலனை கட்டளையிட்டார். அவர் உயிரோடு இருக்கும் போது செய்ததை விட அவர் மறிக்கும் போது அதிகப்படியான சத்துருக்கள் அவர் அழித்தார். தேவ திட்டமும் அவர் மூலம் நிறைவேறிற்று. அவர் கெட்டு போன பெயரு திரும்பவுமாய் இன்றளவும் நாம் சாட்சியாய் பேசும் அளவு நிற்கிறது. தீனாளின் சகோதரர்கள் அவள் நிமித்தமாக பழி வாங்க துடித்தனர். ஆனால் அந்த அரச குடும்பத்தினரை பழி வாங்க எதிர்க்க இவர்களுக்கு பலன் இல்லை. இவங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தாங்க. எனவே ஒரு பிளான் பண்றாங்க, அவங்கள பலவீனப்படுத்தி அவங்கள மேற்கொள்ளணும்னு சொல்லி. எனவே விருத்த சேதனம் பண்ணிக்கோங்க, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரோம் போய் சொன்னாங்க. இவங்க பேச்ச நம்பி அவங்களும் மொத்த பேரும் விருத்த சேதனம் பண்ணி வலியோடு இருக்கும் போது இவர்கள் எண்ணத்தை சரியா நிறைவேற்றி மொத்த பேரையும் அழிச்சு போட்டாங்க. இது நெகட்டிவான காரியமா இருந்தாலும் இவங்களோட பிளான் பலவீனப்படுத்தி அடிக்கணுங்கிறத அதை சரியா செஞ்சாங்க. இதுதான் நம் வாழ்க்கையிலும் சத்துரு செய்து கொண்டிருக்கிறாங்க. மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் இல்லைன்னா மனுக்குளம் அழிஞ்சிருக்குங்க. நம்ம மன்னிக்கத்தானே இயேசு கிறிஸ்துவும் உலகத்திற்கு வந்து அவர் ரத்தத்தை சிந்தினார். எனவே நம்ம எந்த சூழ்நிலையில விழுகிறவர்கள் என்று கர்த்தர் அறிவார். நாம் ஒரு புல் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்ம எந்த இடத்துல விழுந்தோன்றத உட்கார்ந்து கெட்ட குமாரனை போல உணர்றது நல்லதுங்க. அப்படி உணர்ந்து நாம் தேவனிடத்தில் சென்று நாம் இழந்த பலனுக்காக கெஞ்சும் போது நம்முடைய பலனை இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்து அவருடைய திட்டத்திற்குள்ளாக நம்மை திரும்பவுமாய் கொண்டு வருவார். நம்மை கொண்டு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாருங்க.
இரண்டாவதாக கிதியோன் நேச்சுரலாவே ரொம்ப பலவீனமானவர், ரொம்ப பயந்தாங்கோலி. ஆனா அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடு என்னன்னா மிகுந்த நம்பிக்கை தேவன் மேல், மிகுந்த வைராகியம். அந்த வைராகியத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்னா வாக்கு தத்தங்களை நினைவு கூறு, முன்னோர்களுக்கு தேவன் செய்ததை நினைவு கூறி புலம்பிக் கொண்டிருக்கிறார், கதறி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே ஏன் எங்களை கைவிட்டீர், இப்படியெல்லாம் முன்னோர்களுக்கு செய்தீரே, எங்களுக்கு ஏன் செய்யல? இவருடைய வைராகியத்தை கர்த்தர் பார்த்து அவரை ஃபார்வர்டா முன் வந்து பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி திணறி போயிட்டாரு கிதியோன். நானே ஒரு பயந்தாங்கோலி, என்ன பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி திணறி போய் என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கர்த்தர் அவரை உற்சாகப்படுத்துறார். நான் கூட இருக்கிறேன் இல்லையா, அப்ப நான் பராக்கிரமசாலி இல்லையா, அப்ப நீயும் பராக்கிரமசாலி தான், உன்னை கொண்டு இந்த சத்துருக்களை மீதியானவரை நான் ஜெயிப்பேன்னு சொல்றாரு. கிதியோனும் அதை நம்பி அடையாளங்கள் வைத்து கர்த்தரை முற்றிலும் நம்பினார். அதன் பிறகு என்ன, உண்மையாவே அவர் பராக்கிரமசாலியாய் மாறி அந்த நேரத்தில் அந்த ஜனங்களை இவர் மூலம்தான் தேவன் ரட்சித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இதை நம்பித்தான் பவுல் சொல்லுகிறார். எத்தனையோ அடிகள், உதைகள், மிதிகள், அத்தனை கொடுமையின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றினார் பவுல். தாவீதும் சத்துருக்கள் மத்தியில் மாட்டிக்கொண்ட போது, அவர் நம்பின அவர் படை வீரர்களே அவரை எதிர்த்து நின்ற போது பலவீனப்பட்டு போனார். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்ட போது அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆமாங்க, சிம்சோனுக்கு கர்த்தர் மன்னித்து பலப்படுத்தினார், கிதியோனை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தினார், தாவீத தனக்குள்ளாகவே அந்த திடன கர்த்தருக்குள் பெற்றுக்கொள்ள வழியை சொல்லிக் கொடுத்தார். பவுலையோ கர்த்தரிடத்திலிருந்தே பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். நம்ம ஏதாவது ஒரு வகையில கர்த்தருக்குள் நம்மள பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அவருடைய ப்ரொவிஷன் நம்மை மன்னிக்கவும் உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் எப்போதும் ஆயத்தமா இருக்குது. கெட்ட குமாரனும் தன்னை பலப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்திலும் தகப்பனிடத்திலும் போன போது அவன் இழந்த சகல சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்டான். எங்க விழுந்தோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படி எழுந்துக்கிறோன்றதுதான் முக்கியம். இந்த சோர்வி நிமித்தமும் பலவீனப்படுத்தியும் சத்துரு நம்மளை மேற்கொள்வது அவனோட டாக்டிக்ஸ். ஆனா நம்ம தேவன் நம்மோடு இருக்கும் போது நம் நிச்சயமாய் ஒரு பராக்கிரமசாலி தாங்க. நம்மளை கொண்டு ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. எனவே கர்த்தருக்குள் நம்மை நாம் திடப்படுத்திக் கொள்வோம், பலப்படுத்திக் கொள்வோம், சோர்வை திரட்டி விடுவோங்க. தொடர்ந்து எழும்புங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னீரப்பா. தாவீதும் பெரிய கோலியாத்த உமக்குள்ளாக இருந்த பலன நிமித்தம் தான் எதிர்த்தாரு. என் தேவரீர் உம்மை முழுமையாய் நம்பி உம் பலனை சார்ந்து எங்களை நான் பலப்படுத்திக் கொண்டு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு உம் திட்டத்தை உம் சித்தத்தை நிறைவேற்ற தேவரீர் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.